ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2018 எடுக்கப்பட்ட ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியான சிட்டி ஆஃப் லைஸ் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை இப்போ தமிழ் டப்பிங் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் பார்க்குறதுக்கு நல்ல அமேசிங்கான ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் லீடிங்கில் நம்ம ஜானி தீப் தான் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துடலாம். சிட்டி ஆஃப் லைஸ் அப்படிங்கிற இந்த படம் ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டாக மையமாக வச்சு எடுத்திருக்காங்க இந்த படத்தோட கதையை. ஸோ லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்த ஒரு ஒயிட் மேன் அண்ட் பிளாக் மேனுக்குள்ளே நடந்த அந்த ஷூட் அவுட்டுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நம்ம ஜானி தீப் வந்து வராங்க. ஸோ இவர் பேர் வந்து ரசல் போல் அப்படிங்கிற நேமில் வந்து இந்த படத்தில் கேரக்டராக நடிச்சிருக்காப்ல. ஸோ இவர் அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி 18 வருஷம் ஆனாலும் அந்த கேஸை சால்வ் பண்ணவே முடியல. இப்போ கரண்டில் ஜாக் ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டர் வராரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கேஸை திருப்பி ரீஓப்பன் பண்ணி அந்த கேஸில் இருக்கிற அந்த மிஸ்ட்ரீஸை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஓப்பன் பண்ண போர்ஷன், அதாவது இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மெத்தட்ஸ் எப்படி இருக்குது, கடைசி அதை எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட மொத்த கதையும் அமைஞ்சிருக்குங்க. இந்த படம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக தான் கண்டிப்பாக ரெடியாக இருக்குது. ஸோ டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் அதிகமாக விரும்பி பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து படம் வந்து சூப்பரான ஒரு பேஸில் வந்து ஸ்க்ரீன் பிளேவை நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட அந்த 2 கதாபாத்திரமாகவும் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம ஜானி தீப் பண்ண அந்த ரசல் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரமாக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ புதுசாக வர அந்த ரிப்போர்ட்டர் ஜாக் ஜாக்சன் அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டரோட கதாபாத்திரமும் ரொம்ப அழகாகவே ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்காங்க. ஸோ எழுதியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, இது ட்ரூ இன்சிடென்ட் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இவங்க 2 பேருமே கொடுத்துருக்கனால ஓரளவுக்கு நல்ல சுவாரஸ்யமாக போகுது. பட் ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாகவே விறுவிறுப்பாக வேகமாக போகிற மாதிரிலாம் இருக்காது. கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்லோனஸில் ஒரு பொறுமையாக உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பொறுமையாக உட்காந்து அந்த கிரைமை வந்து கேஸை வந்து எப்படி அவங்க சால்வ் பண்ணுறாங்க, எப்படி அந்த ஒவ்வொருத்துக்கும் பின்னால் இருக்கிற அந்த இன்வெஸ்டிகேஷன் மெத்தட்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து பொறுமையாக பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங் ரொம்ப அருமையாக வந்திருக்கு எல்லா கேரக்டர்ஸுக்குமே. ஆனால் ஜானி தீப்புக்கு வந்து நம்ம ஜாக்ஸ்பரோ அந்த கதாபாத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட தமிழ் டப்பிங் இந்த படத்துக்கு செட் ஆகாதனால கொடுக்கலையான்னு தெரில. ஸோ அவரோட தமிழ் டப்பிங் புதுசாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் கண்டிப்பாக கொடுக்குது. ஃபைனலாக இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் படமாக தான் ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங் 5க்கு 2.8 வரைக்கும் ரேஷியோ கொடுக்கலாங்க.